வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். கடந்த மாதத்தில் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி சாதனை அளவாக 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று ஒரு தேசிய நாளிதழில் கட்டுரை ஒன்றை சமூக ஊடக பதிவில் பகிர்ந்து கொண்ட அவர், மின்னணு வேரூன்றி உள்ளதால் இந்த துறை ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டின் கரீப் பருவ காலத்தில் விவசாயிகளிடமிருந்து பயறு வகைகளை கொள்முதல் செய்வதற்கு 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோன்தா புயல் இன்று மாலை அல்லது இரவு ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மோன்தா புயலால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே.பி. நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலோர எல்லைகளை கண்காணிப்பதற்கான CMS-03 செயற்கைக்கோளுடன் LVM-3 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜெர்மனியில் தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஸ்ரீகாந்த், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, அகர்ஷி காஷ்யப், தன்யா ஹேமந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.